நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000 மட்டும்தான் இருந்தாங்க. இது வழக்கறிஞர்களோ இல்ல ஆதீனம் சார்ந்தவர்களோ யாருமே வந்து இங்க ஆதீனத்தோட இருக்க அவங்க வந்து அனுமதிக்கல. ஸோ காவல்துறையினர் மட்டும் தனியாக அவர்கள் கேள்வி கேட்டுவிட்டு ஏறக்குறைய ஒரு 45 நிமிஷம், 1/2 மணி நேரம் to 45 நிமிஷம் அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்க மட்டும் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் விசாரணை முடிச்சு விட்டு அவர்கள் என்னன்னா அவங்க லாஸ்ட் மினிட்டா வந்து யாருமே இருக்கக்கூடாது, தனியா தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஒரு 3 நாள் முன்னாடி தான் சர்ஜரி ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ நாங்கள் அசிஸ்டன்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவங்க இல்லை எங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்கு, நாங்கள் அதனால நாங்களே பார்த்துப்போம், வேற யாரையும் பர்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது விசாரணை சார்ந்த கேள்விகள்லாம் நீங்க காவல்துறையினர் கேட்கணும். நாங்க எங்களோட பொறுப்பு வந்து நாங்க முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது. அது வந்து ஆதீனம் அவர்கள் வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஸோ அது நடந்தது. எந்த ஒரு இடையூறும் எங்க தரப்புல இருந்து இல்ல அப்படின்றத சொல்லி அது எல்லாமே காவல்துறையினரோட கேள்வி. அடுத்து உங்களோட நடவடிக்கை என்ன வழக்கு தொடர்பா? இல்ல அது எங்களோட லீகல் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து நீங்க தகுந்த நேரத்திற்கு தெரிந்து கொள்ள. இப்போ நீங்க உள்ள போனீங்க இருங்கண்ணே, இப்போ நீங்க உள்ள போய் ஆதினாவர்கிட்ட பாத்தீங்க, அவரு சொல்லியிருப்பார்ல இந்த மாதிரி இதெல்லாம். அது நான் வழக்கறிஞர் அவருக்காக பண்றேன். இல்ல அது விசாரணையும் வழக்கு சார்ந்ததும், அதனால அந்த நிலைமையோட அவர் ஆதினம் அவர்கள் வந்து அவங்க காவல்துறை கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அவருக்கு இது நம்ம கேட்கல. அவர் வந்து நான் எல்லா கேள்விகள் கேட்டாங்க, எந்த கேள்விக்கு நான் மறுக்கல, அத்தனை கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிக்கேன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் வந்து காவல்துறை வந்து எங்களுடைய ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நிச்சயமான முறையில் வந்து அவங்க இன்னைக்கு வந்து அவர் கூட இருக்கக்கூடியது நம்ம வழக்கறிஞர் கூட வந்து பொதுவாக வந்து எங்கேயுமே வந்து உதவிக்கு வந்து நியமிக்கலாம், கூட இருக்கலாம். ஆனால் வந்து அது கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த மடத்தில் பணி செய்யக்கூடிய அவருக்கு தொடர்ந்து அவரோட உடல்நிலை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பணியாளர் வந்து நாங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டோம் என்று அவங்க அனுமதிக்கல. இத்தனைக்கு அது அவருமே வந்து அது வேண்டுகோளை வச்சாரு. ஆனால் அது வந்து உடல்நிலை பார்த்துருப்பீங்க, இந்த நிலையில அவருடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு விசாரணை? அவர் படுத்த நிலையிலே வந்து தன்னுடைய விசாரணைக்கு வந்து கேட்ட கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். காவல்துறை தரப்புல ஏதாவது கடினமா கேள்வி கேட்டு அல்ல அவரை தொந்தரவு பண்ற மாதிரி இருந்ததா சொன்னாங்களா? அது இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில் விசாரணை பண்ணதே தொந்தரவு தானே. அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கறதுனால என்ன தொந்தரவு? இந்த விசாரணையே வந்து தொந்தரவு. விசாரணைக்கு வருவாங்களா? இதே முடிஞ்சிட்டாங்க. அது இனிமே தான் தெரியும் கேட்கணும். ஆதீனங்கள் மீது இது மாதிரி மடத்திலே வந்து காவல்துறை விசாரணை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம அப்படி கிடையாது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அதை நம்ம எதுவாக இருந்தாலும் நிச்சயமா கடைபிடிக்கணுங்கிறத நாங்கள் நிச்சயமா அதை கடைபிடிப்போம். ஓகே, தேங்க்யூ.